பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. நம்ம எல்லாரும் வீட்ல ரொம்ப ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். விநாயகர் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய நாட்டுக்கே ஒரு செல்ல பிள்ளையா நம்ம பாவிக்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பல பெண்களுக்கும் விநாயகர் ரொம்ப ஃபேவரட். ஏன் நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்னு சொல்லலாம். அவரை ப்ளீஸ் பண்ணணும்னா அஃப்கோர்ஸ் விதவிதமா உணவுகள் படைக்கலாம். அண்ட் ஆல்சோ அவருக்கு மியூசிக்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் விநாயகரை போற்றி எப்பவுமே எல்லா கான்சர்ட்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் சாங் அவரை பத்தி இருக்கும். அண்ட் ஆல்சோ அவரை போற்றி நிறைய பஜன்ஸ் இருக்கு. ஏன் இதெல்லாம் மட்டும்தான் அவருக்கு பிடிக்குமா? கானா பாடல்கள் அவருக்கு பிடிக்காதா? அஃப்கோர்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவரை போற்றி பல கானா பாடல்களும் இருக்கு. பட் அவருக்கு கானா பாட்டும் பிடிக்கும். அப்படிங்கிறதுனால இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தியை செலிப்ரேட் பண்றதுக்கு நம்மளுடைய செட்ஸுக்கு ஒரே பாடல் மூலமா உலகெங்கிலும் ரொம்பவே ஃபேமஸ் ஆன கானா உலகநாதன் வந்திருக்காரு. ஆளு மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம், அந்த தென்னா குனி கூட்டம் எல்லாம் ஊர்வலம். வணக்கம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் நிச்சயமா நீங்க எங்களுக்காக ஏதாவது ஒரு பாட்டு பாடணும். அதுக்கப்புறம் பேச ஆரம்பிப்போம். பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கானா உலகநாதன் பேசுகிறேன். அதாவது நமக்கெல்லாம் நல்ல சகல நலன்களை கொடுப்பவர் அந்த விநாயகர் மூர்த்தி தான். அவர் தான் மூத்த கடவுள். இந்த விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் இந்த பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இருந்தாலும் இந்த துவக்கத்தில் அவருடைய பாடல் ஒன்று நான் பாடி ஆகணும். ஒரு அருமையான பாடல். ஓராணை கன்றை உமையாள் திருமகனை போராணை கற்பகத்தை பேணினான், வாராத புத்தி வரும் சித்தி வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தரும் தான். சுழி போட்டு செயலதையும் தொடங்கு பிள்ளையார், சுழி போட்டு செயலதையும் தொடங்கு, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து, அதன் துணையாலே சுகம் கூடும் தொடர்ந்து. அழியாத பெருஞ்செல்வம் அவனே, அழியாத பெருஞ்செல்வம் அவனே, தில்லையானந்த கூத்தனின் மகனே, தில்லையானந்த கூத்தனின் மகனே, பிள்ளையார் சுழி போட்டு செயலதையும் தொடங்கு. கேட்டவரும் கொடுக்கும் நல்ல பிள்ளை, அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளோ இல்லை. ஆட்டம் என்ன பாட்டும் என்ன அனைத்தும், ஆட்டம் என்ன பாட்டும் என்ன அனைத்தும், அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும், அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும். பிள்ளையார் சுழி போட்டு செயலதையும் தொடங்கு, பிள்ளையார் சுழி போட்டு செயலதையும் தொடங்கு. லவ்லி சார். அண்ட் இந்த அருமையான பாடல் மூலமா இந்த நிகழ்ச்சியையும் துவங்கி வச்சிருக்கீங்க. தேங்க்யூ. உங்களுடைய ஒரு இசை மேல உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட்டது எப்படி, அதை பத்தி சொல்லுங்க. ஏன்னா அதுக்கப்புறமா நம்ம கானாவை பத்தி பேச வருவோம். பட் பேசிக்கலி இசைக்கு உங்களுக்கு ஆர்வம் வர காரணம்? அது பேசிக்கலாக இசைக்கு மயங்காத மனிதர்களே இருக்க முடியாது. அதுபோல் எனக்கு சின்ன வயசுலேருந்து, எனக்கு 9 வயசுலேருந்து எனக்கு ரொம்ப ஆர்வம். அதாவது டிஎம்எஸ் ஐயா, சீர்காழி கோவிந்தராஜ் ஐயா, ஜேசுதாஸ், எஸ்பிபி சார், மலேசிய வாசுதேவன், மனோஜ் சார், இவர்களுடைய பாடலை நாங்கள் அப்பயே கேட்குறப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். பிபி சீனிவாஸ் சார், இவர்களை போல் நம்மளும் வரணும் அப்படின்னு எனக்கு மிகப்பெரிய ஆசை. ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுவேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து அப்படி படிப்படியாக அந்த பாடல் ஒன்று. ஃபார்முலா ட்ரைனிங் ஏதாவது எடுத்துக்கிட்டீங்களா சார்? ட்ரைனிங் நான் 94 தான் வந்து நான் மியூசிக்கை படித்தேன். ஓகே. ஒரு 7 வருஷம் படித்தேன். 2 மாதம் எனக்கு. நைஸ். இப்போ கானா அப்படின்னு எடுத்துக்கும்போது எல்லாமே என்ன சொல்றது, ஏற்கனவே இருந்த கம்போசிஷன்ஸ் அப்படின்னு இல்லாம ஒரு சுயம்புவா வர விஷயம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதுக்கு வந்து இன்னும் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட் வேணும். இன்னும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். கண்டிப்பா. அதாவது கானா என்பது ஒரு யதார்த்தமான வார்த்தைகளை போட்டு டியூன் போட்டு பாடுறது தான் கானா. இருந்தாலும் வல்கர் இல்லாத பண்ணோம், அப்பதான் நல்லா இருக்கும். அதுபோல் இப்போது எவ்வளோ கலைஞர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்கவுங்க வார்த்தைகள் ஒரு சின்ன சின்ன மெசேஜ் கொடுக்குறாங்க. இருந்தாலும்
ஒரு நல்ல அதாவது மக்கள் மனசுல சேர்ற போல கொடுத்தா நல்லா இருக்கும். ஓகே, நைஸ். இப்போ திரைப்படங்கள்ல வந்து கானா பாடல்கள் அப்படிங்கிறதுக்கு இப்போ ஒரு தனி இடம் வந்துருச்சு. அதுக்கு வந்து முன்னோடியா இருந்தது யாருன்னு நினைக்கிறீங்க? அத திரைப்படத்துல முதல்ல அந்த படத்துல பாட்டு கொண்டு வந்து தேவானந்த் தான். அந்த கானாவுக்கு ஒரு மகனும் சூட்டினவர் அவர் தான். அவருக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ நீங்க மேடை பாடல்கள்லாம் பாடிட்டு இருந்த பொழுது அதுக்கப்புறமா திரைப்பட வாய்ப்பு வந்ததா, இல்ல ஃபர்ஸ்ட் நீங்க மூவிஸ்ல தான் பாட ஆரம்பிச்சீங்க? நான் சாதாரண சின்ன சின்ன மேடை கச்சேரிகளை பாடியிருந்தேன். அப்புறம் வந்து லைட் மியூசிக்கில் பாடினேன். அதுக்கப்புறம் வந்து 92ல் வந்து ஒரு 28-32 ஆல்பம் நான் பாடினேன். கானா அண்ட் டிவெஸ்டல் பாடினேன். அதுக்கப்புறம் அந்த பாடல் கேட்டு அப்புறம் தான் எனக்கு சினிமாவுக்கு வாய்ப்பு வந்துச்சு. ஸோ அந்த மேடையில இருந்து சினிமா வாய்ப்பு கிடைத்த போது அந்த தருணம் எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அதான் உடனே அது இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த டைரக்டர் மிஸ்கின் சாருக்கு தான் என்னுடைய நன்றியை சொல்லணும். அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு முதல்ல என்னை வந்து நடிக்க வச்சு பாட வச்சவர். அதுக்கு முன்னே வந்து வசந்த் குமார் ஒருத்தர், அதை மச்சி படத்தை, அது சிவாஜி சாருடைய பேரன், அது துஷ்யந்த் ஹீரோ. அதில் அந்த படத்துக்கு டைரக்டர் அவர் தான் KS வசந்தகுமார். அவர் தான் வந்து நம்ம வீட்டுக்கே வந்து நான் ஒரு படம் ஒன்று பண்ணுறேன், என் படத்தில் வந்து ஒரு பாடல் ஒன்று பாடினார். நான் அப்போ நம்பலை, என்னடா நம்மள போய் ஒரு படத்தில் பாடுறேன். இருந்தாலும் நான் வந்து அதை கேர்லெஸ் நான் அப்படியே விட்டுட்டேன். திடீர்னு ஒரு 3 நாள் பொறுத்து எனக்கு கூப்பிட்ற ரெக்கார்டிங். அங்கே போனால் AR ரகுமான் சாரோட சிஸ்டர் AR ரகேனா, அவங்களுடைய இசையில் கும்மாங்கோ என்ற பாட்டு நான் பாடினேன். அதுவும் நல்ல ஹிட்டு. அந்த பாட்டு கொஞ்சம் பாடி காட்டுறீங்களா சார்? உப்பு இல்லா பண்டமது குப்பைக்குத்தான் போகுமடா, மப்பு இல்லா வாழ்க்கையது சப்புனுதான் ஆகுமடா. ஏ கும்மாங்கோ கொக்கரக்கோ கும்மாங்கோ, கூட்டாளி கூட்டு சேர்ந்து கூட்டழிக்கோ கும்மாங்கோ. ஃப்ரெண்டுங்க முன்னாடி உலக தூசு கும்மாங்கோ, ஃப்ரெண்டுங்க எல்லாம் காட்டி நீய லூசு கும்மாங்கோ. ஜிகிரி தோசு நாமடா, ஜபர்தஸ்த வாழுடா. ஏ ஜிகிரி தோசு நாமடா, ஜபர்தஸ்த வாழுடா. ஏ கும்மாங்கோ கொக்கரக்கோ கும்மாங்கோ, கூட்டாளி கூட்டு சேர்ந்து கூத்தடிக்கோ கும்மாங்கோ. வெரி ஹாப்பி அபவுட் திஸ். அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறமா அதுக்கப்புறம் இந்த பாடலை கேட்டு மிஸ்கின் சார் என்னை கூப்பிட்டு நம்ம படத்தில் ஒரு பாட்டு பாட சொன்னார். சரி நான் பாடினேன். நான் ரெக்கார்டிங் பாடுறப்போ அவர் அங்கேயே வந்து வாக்கிங்கிலே இருந்தார். நான் ஜாலியாக அப்படி அப்போ அவர் என்னையே பார்த்துக்கிட்டே இருந்தார். ரெக்கார்டிங் முடிஞ்சதும் வெளியே வந்ததும், அண்ணே நீ இந்த பாடலில் நீ ஆக்டிங் பண்ண சொன்னார். ஐயோ எனக்கு ஆக்டிங்லாம் பண்ண தெரியுது, நான் ஒரு பாட்டு இல்லைண்ணே, நான் என்ன சொல்கிறேன்னு நீங்கள் அதை போல் பண்ணுங்கன்னார். அதை போல் என்ன ஆக்டிங் பண்ண வச்சு பாட வச்சார். ஸோ அந்த கை மூவ்மெண்டோட சீக்ரெட் என்ன சார்? அவர் தான், அவருடையது, அவரோட ஐடியா. அதாவது டான்ஸ் பண்ணக்கூடாது, டான்ஸ் பண்ணால் இதுவாகிடும். அவங்களெல்லாம் ஆட வச்சு நீ அதை கண்டெக்ட் பண்ணணும். அது போல் என்னுடைய இது கொடுத்தாரு. அது மிகப்பெரிய ரீச் ஆயிடுச்சு இல்லையா? ஆமா. அண்ட் அந்த சாங் எழுதினது யார் சார்? நீங்க? நான் தான். லவ்லி. சோ அத்தனை வகையான மீன்களை பத்தி அந்த பாடல்ல சொல்லியிருப்பீங்க இல்லையா? சோ அதுக்கு வந்து என்ன ஏதாவது ரிசர்ச் எல்லாம் உண்டா, இல்ல அதுவும் இப்படியே வந்த ஒரு விஷயம் தான்? அப்படி இல்ல, நான் ஹார்பர்ல ஒர்க் பண்ணியிருந்தேன். ஓகே. ONGC, ஆயில் நேச்சுரல் கேஸ் கமிஷன். என்னுடைய பிளான்ட் வந்து அந்த லாஸ்ட் எண்டில் இருக்கும், ஹார்பர்ல சவுத்திக் 4ன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல சின்ன ஒரு அந்த கடல் ஓரத்தில் இருக்கும். அங்கே காலையில் மார்னிங் பார்த்தோம் வந்து ஒரு 40-50 லான்ச்சுக்கு வந்து அங்கே தான் வலை போடுவாங்க. அந்த இடத்துல வந்து முகதுவாரத்துன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல யாரெல்லாம் ரொம்ப மாட்டோம். காலையில் போனால் எக்கச்சக்கமாக அப்படியே போட்டுங்க எல்லாம் வலை போட்டுருவோம். எனக்கு ஃபஸ்ட் ஷிஃப்ட்னா 6-2, அது காலையில் 6க்கு போனால் 2 மணிக்கு வீட்டுக்கு வரணும். அப்போ அந்த கடல் ஓரத்தில் பார்த்தா ரொம்ப அதை பார்க்குறதுக்கு அப்படி ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அப்படியே பார்த்துன்னு அது என்ன பண்ண, சரி இவ்வளோ பெரிய சமுத்திரத்தில் எத்தனையோ வகை மீன்கள் இருக்கும், சரி இந்த மீன்களை பற்றி ஒரு பாட்டு ஒன்று எழுதலாம் அப்படின்னு அங்கேயே உட்காந்து உடனே எழுதணும். ஓ, வெரி வெரி நைஸ் சார். ஸோ மீன்கள்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால ஒரு மீன் டாலர் கூட நீங்க போட்டிருக்கீங்க. அது இந்த பாடல்னாலயா இல்ல உங்களுக்கு இன் ஜெனரல் மீன் பிடிக்குங்கிறதுனால? நமக்கு வாழ்க்கை கொடுத்தது மீன், அதனால அதை ஞாபகமாக போட்டேன். நம்ம வீட்டிலேயும் மீன் தான் இருக்கும். ஓகே.
லவ்லி சார். ஸோ மீன் உங்களுக்கு எவ்வளவு பிரியம்னு சொன்னீங்க. இன்னும் தொடர்ந்து உங்களுடைய இசை பயணத்தை பத்தி பேசுவோம் அண்ட் கானாவை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். சார், இந்த கானா பாடல்கள் அப்படின்னு சொல்லும்போது சினிமால பாடுறதுலாம் வேற, ரெக்கார்டிங்ல. பட் ஒரு ஸ்டேஜ்ல பாடும் பொழுது அந்த வாய்ஸ் கல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா இப்போ நீங்க பாடும்போதே உங்களுடைய த்ரோல இருந்து எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய வேற ஜானர் சிங்கர்ஸுக்குலாம் இந்த அளவுக்கு த்ரோ இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனுடைய சீக்ரெட் என்ன, அதை எப்படி பாதுகாக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ நம்ம லைவா பாடும்பொழுது கடைசி ரோல இருக்கிற அந்த ஒரு ஆடியன்ஸ் கூட கேட்கணும், மைக் இருக்கோ இல்லையோ. மைக்கை நம்பி உங்க குரல் இல்லைன்னு தெரியுது. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. அதாவது நான் வந்து கீபோர்டில் உட்காந்தோன்னா 2 ஹவர் 3 ஹவர் கூட ஆகிடும். எதனா ஒரு பாட்டு பாடி ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பேன். அப்படியே சின்னதில் வந்து எதனா ஒரு பாட்டு பாடிக்கிட்டே தான் இருப்பேன். அந்த ஹை ரேஞ்சு, மிடில், லோ இதெல்லாம் பாடி பார்ப்பேன். இப்போ எப்படி எப்படியே பாடுறாங்க, அது நம்ம சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லை, கானா பாட்டுக்கு அந்த ஹை ரேஞ்சு தான் இருக்கணும். அந்த ஹை ரேஞ்சு தான் பாட முடியும். அந்த குரல் வளம் என்பது அது எங்களுக்கெல்லாம் இறைவன் கொடுத்த ஒரு இது, எங்கள் அப்பா அம்மா செஞ்ச ஒரு புண்ணியம். அதான் சொல்ல முடியும், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. நைஸ். இப்போ நீங்க பாடல்கள் எழுதும் போது எந்த மாதிரி ஒரு மூட்ல உங்களுக்கு சாங்ஸ் எழுத பிடிக்கும்? இப்போ மீனை பத்தி எழுதினேன்னு சொன்னீங்க, இல்ல காதல் பாடல்களா இருக்கலாம், இல்ல ஏதாவது விரக்தியான பாடல்களா இருக்கலாம். ஸோ எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எழுதுறதுக்கு? இதில் எல்லாம் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு மெசேஜ் தானே. இப்போ லவ் ஃபெயிலரு, லவ் பண்ணுறது, குடிக்கிறது. இப்போ குடிக்கிறதுனா ஒரு ஜாலியாக வந்து இருந்தாலும் அதுக்குன்னு தனியாக அதுக்குன்னு ஒரு கும்பல் இருக்குல்ல குடிக்கிறதுக்குன்னு. அவங்க அதை சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும், அதை சாப்பிட்டா தான் அவங்களுக்கு விரும்ப வரும். அவங்களுக்குன்னு ஒரு பாடல் இருக்குது. விட்டம் ஒரு கோட்டரு வருது பாரு மேட்டரு, நம்ம பார்டரியில் மார்க்க போல் மானிட்டரு சூப்பரு, ஜின்னு குடித்தேன் ஜின்னல்ல கிடி ஜின்னு, பட்டை குடித்தேன் கும்மாலில் கிடி கும்மு. இது போல் பண்ணால் அவங்களுக்கு ஜாலியாக இருக்கும். அதுபோல் ஒரு காதல் பாட்டு இருக்குது. காதல் பண்ணுறது எப்படி, காதல் தோல்வி, இதுக்கெல்லாம் ஒரு ஒரு மெசேஜ், ஒரு யதார்த்தமாக பாடுறது தான் கானம். ஆனால் வல்கர் இல்லாத இருக்கணும். சோ இத பத்தி பேசிட்டு இருக்கும்போது வா குவார்டர் கட்டிங் அந்த படத்துலயும் ஜிவி பிரகாஷ் சார்க்காக ஒரு பாடல் பாடியிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. அது ஒரு நல்ல பாடல் தான். அவர் உடனே நம்மளை கூப்பிட்டு உடனே பாட வச்சாரு. நல்ல வரிகள். அந்த பாடல் வந்து வேற ஒருத்தர், அதை நேம தான் தெரியல, அதை சூப்பராக பாட வச்சார். அவருக்கு இந்த தருணத்தில் ஜிவி பிரகாஷுக்கு என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். அந்த பாடல் கூட நல்லா வந்துச்சு. குடி குடிய கெடுக்கும் தெரியுமடி, ஆனாலும் குடிக்க பிடிக்குமடி, ஏறம்மு ஜில்லு கோட்டரு கட்டிங்கி கோட்டரு மேட்டரு கிடைக்கலே. அது ஒரு ஸ்டைலாக வரும். இப்போ கானா பாடல்கள்லாம் இயற்றுவதற்கு ஒரு தமிழ் ஆர்வம்ங்கிறது அவசியம். பட் எந்த மாதிரி இன்னும் இப்போ உலக நடப்புகள் டெய்லி தெரிஞ்சுக்கிறது மூலமாவா, இல்ல அதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை இருக்கா, இல்ல அது நமக்குள்ள இருக்கிற இன்பார்ன் டேலண்ட் தானா? அதான் சொல்றேன்னு, அதாவது நல்ல ஒரு மெசேஜ்களை எடுத்து சொல்லணும். இப்போ ஒரு படத்துல ஒரு பாடிக்கிறேன், அதாவது உலகமே வந்து நெட்டு, அதான் அங்கே இன்டர்நெட்டுன்றாங்க அப்படின்றாங்க, அது போல் ஆயிடுச்சு. அதில் ஒரு ஸ்டைலில் வந்து எது சொன்னாங்க. அதான் ஒரு காலேஜ், அந்த காலேஜில் வந்து நான் வந்து ஒரு கெஸ்ட்டாக போகிறேன். அவங்களுக்கெல்லாம் ஒரு அறிவுரை சொல்கிற போல் அந்த பாடல். கல்லூரி ரோஜாக்களே, கலக்கம் வருங்கால ராஜாக்களே, உங்க சிந்தனைய சிதற வையுங்க, வெற்றி சாதனைய நீங்க பண்ணுங்க. என்ன இது கோலம், இது கம்ப்யூட்டர் காலம், என்ன இது கோலம், இது கம்ப்யூட்டர் காலம். ராக்கெட்டை விட்டாரு அப்துல் கலாம், நம்ம நாட்டுக்கு பெருமை சேர்த்தார் அவரு கடி சலாமு. காகித ராக்கெட்டை விடாத பல்ராமு, ஐயோ ஸ்ரீராமு, நீ கட்டடிச்சு சைட் அடிச்சு ஆகிடாத குல்லாமு, ஆகிடாத குல்லாமு. இது போல கருத்துங்களா. அண்ட் இப்போ கானா அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த நீங்க இப்போ பேசிட்டு இருந்த பொழுது சொன்னீங்க, இந்த உப்பாரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அது ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான். அது இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட் ஆஃப் இன்னைக்கு என்னதான் நம்ம ஒரு நல்ல நாளை வந்து செலிப்ரேட் பண்ணியிருந்தாலும் கானான்னு பேசும்பொழுது அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் அதுல பாடும் பொழுது அந்த மனிதருடைய என்ன சொல்றது, நன்மை தீமைகள் அவரை பத்தி எல்லாத்தையும் சொல்லி அவருக்காக பாடுற மாதிரி அமையும். கண்டிப்பா. அதாவது முன்னெல்லாம் வந்து நாங்க அந்த தத்துவ பாடல்னு ஒண்ணு இருக்கு, அந்த 200 மணிலாம் பாடுவோம், சூப்பரா இருக்கும். ஒப்பர் எடுத்து அது வந்து அவங்கள வச்சு ஆழ்வாங்க. இது வந்து அவங்க பேரை வச்சு அவங்கள உயர்த்தி பாடுறது பாட்டு. இப்போ சாதாரண ஒரு பாட்டு ஒன்று,
ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி காட்டும் இந்த கூடு, இந்த கூட விட்டு ஆவி போனாள், நாளை செல்வதே இடுகாடு. இந்த மனிதன் உயிரோ கண்ணுக்கு தெரியாத காத்து, இது உடலுக்குள்ளே இருக்கும் வரை உலகத்துக்கே கூத்து, திரிஞ்சு நடந்துக்கப்பா பார்த்து, வாய கட்டி வைத்த கட்டி வைக்காதப்பா சேர்த்து, காலம் உன்னை கயிறு போட்டா போயிடுவ செத்து, செத்து போன நம்மை வைக்க பச்சை ஓலை கீத்து, செத்து போன நம்மை வைக்க பச்சை ஓலை கீத்து, அங்கு ஆளுக்கு ஒரு மாலை போட்டு ஆடிடுவார் கூத்து, ஆடிடுவார் கூத்து. இப்படி இருக்கும். லவ்லி. அண்ட் நீங்க பாடும் பொழுது உங்களுக்கும் கண்ணுல கண்ணீர் வருது, எனக்கும் வருது. அந்த மனிதனுக்கு உண்மையான ஒரு மெசேஜ் தான். லவ்லி சார், வேற ஒண்ணு. ரொம்ப அழகான விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் தொடர்ந்து உங்களோட பல விஷயங்கள் பேசணும். கண்டிப்பா. இப்போ நீங்க வந்து ஒப்பாரி பத்தி சொல்லியிருந்தீங்க சார். அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் பல விதமா பாடிட்டு இருக்காங்கன்னு சொல்றீங்க. பட் இந்த கானா கலை, இந்த கானா பாடல்கள் பாடும் கலைய மத்தவங்களுக்கு நம்மளால சொல்லி கொடுக்க முடியுமா? அதுக்குன்னு ஏதாவது கிளாஸஸ், ட்ரைனிங் அப்படி ஏதாவது இருக்கா? நீங்க யாரையாவது தயார்படுத்த முடியுமா? அப்படியெல்லாம் இல்ல, எங்களுக்கு கூட அப்பெல்லாம் வாய்ப்பு அதோட சொல்லுவாங்க இப்படிதான் பாடணும் அப்படின்னு. அது பிடிச்சி நாங்க வந்தவங்க தான். மற்ற ஸ்டைல்ஸ்க்குலாம் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பரா ஒரு இதுன்னு எதுவும் கிடையாது. அப்படியெல்லாம் ப்ராப்பர் இல்லை. நம்மளுடைய ஐடியாக்கள் அதனுடைய இதுதான், இன்வால்மெண்ட் தான். நைஸ். அண்ட் கானால வந்து நிறைய காதல் பாடல்களும் ரொம்பவே இனிமையா இருக்கும் அண்ட் மனசை தொடும் வகையில இருக்கும். அந்த மாதிரி நீங்க எழுதி ஏதாவது பாடல்? எவ்வளவு இதை பாட்டுங்களா? ரெஜினா பொண்ணு மேல ஆசை வச்ச, மெரினா பீச்சிலே மனச கொடுத்த, ரெஜினா பொண்ணு மேல ஆசை வச்ச, மெரினா பீச்சிலே மனச கொடுத்த, ஓசிலே அடிக்கும் ஏசிதா, அங்கு காதல் பண்ண பிடிச்சது ராசிதா, பாரதி சிலை அருகிலே பாவை அவள் மடியிலே, காலம் நேரம் தெரியாம காதல் கதை தொடுத்த நீ, கடலலை அங்கே கரை தொட்டது, என் மனநிலை அவதிப்பட்டது, ரெஜினா பொண்ணு மேல ஆசை வச்ச, மெரினா பீச்சிலே மனச கொடுத்த. லவ்லி சார், ரொம்ப ரொம்ப இனிமையா இருந்தது. எவ்வளவு இருக்குது இது மட்டும் எவ்வளவு இருக்கு. சோ இப்ப கானா பாடல்களுக்கும் நாட்டுப்புற பாடல்களுக்கும் இருக்கக்கூடிய மேஜர் டிஃபரன்ஸ்னா அது என்னது? நாட்டுப்புற பாடல் அது வந்து அந்த அந்த ஸ்டைல், அதை நெல் விளையிறது, மாடு எப்படி மேய்க்கிறது, அந்த விளைச்சலை பற்றி பாடுறது, அந்த அந்த துறவு தோப்பு அப்படின்றாங்க. கானான்றது மெட்ராஸுடைய ஸ்லாங்னு சொல்லலாம். மெட்ராஸில் நடக்கிற ஒரு சின்ன மெசேஜ் எடுத்துப்படுது. அதான் இது வந்து சென்னை ஃபோக்குன்னு சொல்லலாம். அது இது வேற அது வேற. சென்னை எல்லாத்துலயுமே ஒரு ஸ்பெஷலா இருக்கிற மாதிரி இதுலயும் சென்னை ஃபோக். ஓகே, அது நாட்டுப்புற ஃபோக். நைஸ். அவ்வளவுதான். சார் இப்போ நீங்க சென்னை பத்தி ஏதாவது பாடல் எழுதிருக்கீங்களா சார்? எவ்வளவு இதை பாட்டுங்க? நிறைய இருக்கு. எவ்வளவு? அப்ப ஏதாவது ஒண்ணு இப்போ. மதுரை தமிழ், கோவை தமிழ், நெல்லை தமிழ், எத்தனை தமிழ் இருந்தாலும் எங்க சென்னை தமிழ் தாண்டா கானா, எங்க சென்னை தமிழ் தாண்டா கானா. இடி இடிக்கும் வானத்திலே மழை பொழியும் நேரத்திலே மஞ்சா குருவி மம்புல போகுது, சோஜா பாட்டு கான தம்புல போகுது, இந்த பெப்பர் ஸ்டீவன் ஜோரா நடக்குது. இடி இடிக்கும் வானத்திலே மழை பொழியும் நேரத்திலே மஞ்சா குருவி மம்புல போகுது, சோஜா பாட்டு கான தம்புல போகுது. ஆக ஒன்னோ ரெண்டு இந்த திருவிழாவை கண்டு, ரெண்டோ நாலு இவங்க அன்பு கொண்டாலு, ஒன்னோ ரெண்டு பெப்பர் ஸ்டீவியதான் கண்டு, ரெண்டோ நாலு இவங்க அன்பு கொண்டாலு, 4 2 6 நம்ம மேடத்தை தான் பாரு, 4 2 6 நம்ம மேடத்தை தான் பாரு, 8 2 10
பெப்பர் ஸ்டீவின் நேயர்கள் எல்லாம் அருமையான முத்து. வாவ், பியூட்டிஃபுல் சார். நான் இவ்ளோ நேரம் நீங்க சொல்லும்போது யோசிச்சுட்டு இருந்தேன், எப்படி எல்லாமே எப்படி அப்படி வர முடியும், எதுக்குமே ஒரு ப்ரீ ஒர்க் இல்லாம எப்படி வர முடியும்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ சோ மச். அண்ட் இந்த நிகழ்ச்சிக்கு இன்னும் மகுட சுன்றா மாதிரி இந்த பாடல் இருந்ததுன்னு சொல்லலாம். எவ்வளவு பாடல் இருக்கு. அதாவது ஒரு பாடல், அதாவது இது போல அதை உடனே எடுத்து பாடுறது தான் அதான் கானம். இப்போ எப்படி எப்படி பாடுறாங்க, உடனே எடுத்து இட்டு கட்டி மெட்டு போட்டு பாடுறது தான், அதன் பேர் தான் கானம். கானானா ஹிந்தியில பாட்டுன்னு அர்த்தம். ஓகே, ஆமா, ரைட். அது இன்னமும் அது கானா கானான்னு சொல்றாங்க. கானானால பாட்டுன்னு தான் அர்த்தம். அதான் ரைட். ஆக்சுவலி அதோட மீனிங்கே இப்போ மறந்து போச்சு. கானானா நம்ம கானா தான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு கானா பண்ணா பாட்டு பாடு அப்படின்னு தான் அர்த்தம். பாட்டு பாடுன்னு தான் அர்த்தம். கானானா பாட்டு. நைஸ் நைஸ் சார். அண்ட் நிறைய டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ்ல எங்களுக்காக பாடல்கள் பாடினீங்க. பட் என்னதான் இருந்தாலும் உங்களை வந்து செட்ஸ்க்கு வர வச்சுட்டு வாழை மீன் பாடல் இல்லாம நிகழ்ச்சியை முடிக்கவே முடியாது. ஸோ டெஃபினட்டா எங்களுக்காக அந்த பாடல். கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது. அதாவது என்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டிய பாடல் இது. இது மக்களுடைய ரசிகர்களுடைய ஆதரவாலும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற பாடல். இதை ஒரு பண்ணணுமா? அத கண்டிப்பா. வாழை மீனுக்க வேலுங்க மீனுக்க கல்யாணம், அந்த சென்னாக்குனி கூட்டம் எல்லாம் ஊர்கோலம், அந்த நடுக்கடலில் நடக்குதையா திருமணம், அந்த அசரப்பொடி ஆளுக்கெல்லாம் கும்மாலம். ஓ ஓ கல்யாணம்மா கல்யாணம், கல்யாணம்மா கல்யாணம், மாப்பிள்ளை வாழை மீன் பழவர் காடு தானங்கோ, அந்தம்மான பொண்ணு விலங்கு மீன் மீஞ்சூறு தானங்கோ, இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் திருக்கவாலு அண்ணங்கோ, இந்த மணமக்களை வாழ்த்துகின்ற பெரிய மனுஷ யாருங்கோ, தலைவர் திமிங்கலம் தானங்கோ. லவ்லி சார். அண்ட் நீங்க அந்த கையாட்டத்திலேயே நிஜமாவே ஒரு எலிகன்ஸ் இருக்கு. அதனாலதான் அது வந்து ரீச் ஆயிருக்கு. எல்லாரும் கையாட்டுவாங்க, ஆனா இதுல ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு, ஒரு ஈர்ப்பு இருக்கு. அது வந்து கண்டிப்பா ஆஸ் அன் ஆடியன்ஸ் நான் சொல்ல வேண்டிய ஒரு. அண்ட் இன்ஃபேக்ட் இந்த பாடல் வந்த பொழுது நான் ப்ராப்ளி ஸ்கூல்ல இருந்தேன்னு நினைக்கிறேன். எப்பவுமே இந்த பாடல் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த டான்ஸ்ல இருந்தே நீங்க வரதுல இருந்து எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறமா நீங்க பாடின பாடல்கள் எல்லாம் இவர் பாடியிருக்காரா அப்படின்னு நான் கேட்டு ரசிச்சதும் உண்டு. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ஆடியன்ஸ்லயும் நிறைய பேர் இருப்பாங்க. இன்னும் தொடர்ந்து உங்களுடைய குரலையும் கேட்கணும், உங்களுடைய பாடல்களையும் கேட்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்ன? அதான் ஒரு 9 படத்துக்கு பாடிடுறேன். ஒன்று ரிலீஸ் ஆகணும். அதாவது ஒரு படம் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகல. அதில் தமிழிலும் படிக்கிறேன், இங்கிலீஷ்லையும் படிக்கிறேன். அது நல்லா வந்திருக்கு, ரிலீஸ் ஆகணும். ஓகே. ஆனா அந்த ஆடியோ ரிலீஸ் ஆன அப்புறம் தான் நீங்க அந்த பாடலை பாட முடியும் இல்லையா? அது படமும் ரிலீஸ் ஆகணும். இல்ல பாடலாம். ஓகே. சோ அந்த இங்கிலீஷ் வெர்ஷனை பாடுங்க சார். Come, 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 black lady, shake your sexy body. Don't worry, dear, sip a ice cold beer. Don't worry, dear, you are my super strong beer. Take to tequila, you shake like Shakira. You drink French wine, the party rocking fine. Come, 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 black lady, shake your sexy body. Don't worry, dear, sip a ice cold beer. Don't worry, dear, you are my super strong beer. Amsterdam baby, you don't care your daddy. You are my sweetie, the night club beauty, the making me naughty. Come, 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 black lady, shake your sexy body. Don't worry, dear, sip a ice cold beer. Don't worry, dear, you are my super strong beer. சூப்பர் சார், தேங்க்யூ ஸோ மச். நிறைய வண்டர்ஃபுல்லான விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க, அருமையான பாடல்கள்லாம் பாடினீங்க. இந்த டைம் போனதே தெரியல. இன்னும் நிறைய நேரம் லைக் நம்ம இந்த மணற்கேணி தோண்ட தோண்ட வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த நேச்சுரல் டேலண்ட் வந்து பேச பேச வந்துகிட்டே இருக்கு. முடிவே இல்லை. ரைட். ஸோ அந்த மாதிரி இட் வாஸ் சோ பியூட்டிஃபுல் உங்களோட பேசிய இந்த அனுபவம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு கானா உலகநாதன் அவர்களை சந்திச்சோம். அண்ட் ரொம்ப அருமையான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். பல இனிமையான கானா பாடல்களை கேட்டோம். அது எல்லாத்துலயுமே எவ்வளவு அழகான மீனிங் இருக்கு, அண்ட் அந்த டியூன் எல்லாம் நம்ம எந்த அளவுக்கு ஈர்க்கும் வகையில இருக்கு, இது எல்லாத்தையும் தெரிஞ்சு நிச்சயமா இன்னைக்கு நான் வியந்து போயிருக்கேன். அண்ட் இன்னைக்கு விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் தினத்துல நிச்சயமா இந்த நிகழ்ச்சியை நீங்களும் ரசிச்சு பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். திரும்பவும் வேறொரு நிகழ்ச்சியில உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, Sridevi signing off. Have a great day.